பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாயுள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 21 செப்டம்பர் அன்று கலைவாணர் அரங்கில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது பிறந்த நாள் என்கிற பெயரால் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு நான் அழைக்கப்பட்டனா இல்லையா என்று நம்முடைய சகோதரர்கள் நம்மிடத்திலும் கேட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர் அப்போலா ஹனீபா அவர்களிடத்திலையும் ஏன் என்னை அழைக்கவில்லை என்று கேட்டார்களாம். நான் அழைக்கப்பட்டேன். என்னை அப்போலா ஹனீபா அவர்கள் குறிப்பிட்டார்கள். மீலாது விழாக்களிலே கலந்து கொள்வது இல்லை ஆரம்பத்திலிருந்தே என்கிற அந்த அடிப்படையில் நாம் இந்த விஷயத்தில் எந்த மார்க்க விஷயத்தில் நாம் காம்ப்ரமைஸ் செய்வதில்லை. அதன் அடிப்படையிலே நாம் கலந்து கொள்ளவில்லை. அவர் அழைத்தால் நாம் தான், இல்லை நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டேன் என்பதை என்னிடத்திலே தொலைபேசியின் மூலமாக கேட்டவர்களுக்கும் அன்பிற்கினிய அப்போலா ஹனீபா அவர்களிடத்திலே கேட்டவர்களுக்குமான பதிலாய் முதலிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் அங்கே அமர்ந்திருக்க முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆட்சியிலே, அவருக்கு முன்னாள் அவருடைய தந்தையார் ஆட்சியிலே முஸ்லிம்களுக்கு தந்த அந்த சலுகைகளை பற்றி எல்லாம் அவர் எடுத்துச் சொன்னார். முஸ்லிம் இயக்க சகோதரர்களும் அவரவர்களுக்கு தெரிந்த அவரவர்களால் விரும்புகிற கோரிக்கைகளை வைத்தார்கள். அவைகளெல்லாம் பரிசீலிக்கப்படும் என்கிற ஒரு உத்தரவாதத்தை தந்தவர் நெல்லை முபாரக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பாட புத்தகங்களிலே வைக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அதிகாரிகளிடத்திலே தொடர்பு கொண்டு உடனடியாக சொல்லுகிறார்களே, அப்படி பாட புத்தகங்கள் இருக்கிறதா இல்லையா என்று கேட்கும் பொழுது, எப்பொழுதும் தவறான தகவல்களையே தருகிற அதிகாரிகள் அவரிடத்திலே இல்லை பாடத்திலே இருக்கிறது என்கிற ஒரு தவறான தகவலையும் தந்து அதை முதலமைச்சர் அவர்களும் மேடையிலே நம் பாடத்திட்டத்திலே இது இருக்கிறது என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவர் செல்லுகிற தருணத்திலேயே அப்படி இல்லை, இஸ்லாத்தை பற்றிய பாடம் இருக்கிறதே தவிர எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வரலாற்று பாடம் இல்லை என்பதை அவருக்கு புரிய வைத்திருக்கிறார்கள். இதிலே முதலமைச்சர் மீது தவறில்லை. இங்கே நாம் ஒன்று பார்க்க வேண்டும். இந்த அதிகார வர்க்கம் எப்பொழுதுமே தவறான தகவல்களை ஆளுகிறவர்களுக்கு, அதிகாரம் உடையவர்களுக்கு தந்து விடுகிறார்கள். அதுவும் நம்முடைய பிரச்சனைகளில அவர்கள் அதிகமாக இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறார்கள். குறிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரியும், இடஒதுக்கீட்டிற்காக தொடர்ந்து 1995 இருந்து தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கழகம் போராடியது. அதற்கு பிறகு பல பேர் அதில் இணைந்து கொண்டார்கள். ஆனால் அந்த வீரியமிக்க போராட்டத்தை முன்னிட்டு நடத்தியது தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கழகம் மட்டுமே என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்பொழுது முதலமைச்சராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது 2007 செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி அண்ணாவினுடைய 100ஆண்டு நிகழ்வப்போ ஒரு 3.5 விழுக்காடு அவர் தந்து விட்டார். அந்த 3.5 விழுக்காட்டை
நம்மளுடைய வேலைகளுக்கும் இணைய விஷயங்களுக்கும் தருவதற்காக இந்த ரோஸ்டர் முறை என்று ஒன்று இருக்கிறது. முதலிலே இருந்து யாரை முதலில் போடுவது, 2 யாரு 3 யாரு என்று அந்த 69 விழுக்காடு இருப்பவர்களை அந்த ரோஸ்டர் முறையில் எடுப்பார்கள். அது 100 பேரில் எப்படி வர வேண்டும் என்று. ஆனால் இப்ப 3.5 என்று பின்னத்தில் வந்த காரணத்தால இப்பொழுது 200 என்று மாற்றினார்கள். அப்ப 200ல எப்படி வரணும் போது நம்மை கொண்டு போய் முஸ்லிம்களை கொண்டு போய் 24 வைத்தார்கள். உடனே ஆனால் அந்த நேரத்தில் கொடுத்த நேரத்திலே கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள். அவரை 14 வைத்தார்கள், நம்மை 24 வைத்தார்கள். உடனே கலைஞரிடத்திலே போய் இப்படி எங்களை 24 வைத்திருக்கிறார்கள், 23 பேருக்கு வேலை கிடைத்த பிறகு 24வது வேலை ஆளுக்காகத்தான் எங்களுக்கு வேலை கிடைக்கும் என்பது நாம் கலைஞரிடத்திலே சொன்னோம். கலைஞர் உடனே கோபப்பட்டார். அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், இங்க பாருங்க, இது இப்ப அல்ல, இது நீதி கட்சி காலத்திலே இருந்து அதிகாரிகள் இப்படித்தான் செய்கிறார்கள் என்று கோபப்பட்டு உடனடியாக அவருடைய உதவியாளர் மரியாதைக்குரிய ராஜமாணிக்கத்தை கூப்பிட்டார். அவருடைய முதன்மை செயலாளராக இருந்த ராஜமாணிக்கத்தை கூப்பிட்டு நாம் கொடுத்த கடிதத்தை அவருக்கு தூக்கி எறிந்து என்னையா செய்து வைத்திருக்கிறார்கள், போராடியவன் இவருங்க, ஆனா இவங்களை கொண்டு போய் 24 வச்சா கோபப்படுவாங்களா, படமாட்டாங்களா, அப்படியே நம்மளை வைத்துக் கொண்டு அவர் கேட்டு உடனடியாக இதை மாற்றுங்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு ஏற்பாடு செய்து ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய துறையில் வந்த காரணத்தினாலே அவர் மூலியமாக அப்ப மாற்றி நம்மளுடைய ரோஸ்டர்ல அவர்களும் ரோஸ்டர்ல போட்டாங்க. நாம அன்றைக்கு வக்ஃப் வாரியத்தினுடைய சட்ட ஆலோசகராக நாகூர் மீரான் இருந்தார். அவர் அதற்கு முன்னால் சட்டத்துறை இணை செயலாளராக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் டிஎன்பிசியில உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு இதை பற்றி எல்லாம் தெரியும். அவர் தெரிந்த காரணத்தினால அவரை வைத்தே நாம் இந்த காலத்தை உருவாக்கணும். அது மாதிரி ஒரு 3 காலத்தை உருவாக்கி கொண்டு போய் கொடுத்தோம். அதிலே ஒன்றுதான் இப்பொழுது ரோஸ்டர் முறையில் இருக்கக்கூடிய அந்த விஷயம். இதையே நான் இப்பொழுது சொல்கிறேன் என்றால், தவறான தவறுகளே அதிகாரிகள் தருவார்கள். இது போன்று இன்னொரு சம்பவம் நடந்தது. என்னவென்றால், இந்த ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில முஸ்லீம், அதாவது ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக, விதவை பெண்கள், ஏனைய பெண்களுக்காக, முஸ்லீம் பெண்களுக்காக, அது பிரிட்டிஷார் காலத்திலே இருந்து ஒரு ஆணையமாக ஒன்று இருந்தது. அதுல இவர் தான் தலைவராக இருப்பார், மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவராக இருப்பார். நம்மில்ல யாராவது ஒருத்தரை செயலாளராக போட்டு அது செய்வாங்க. அப்ப அதுல என்ன அப்படின்னா, மேட்சிங், அதாவது பிரிட்டிஷ்காரன் இருக்கும் பொழுது நம்ம சமுதாயம் ஒரு 10 லட்சத்தை கொடுக்கணும்னு வச்சுங்களேன், அரசாங்கம் ஒரு 10 லட்சம் போடணும். அப்படி போட்டுதான் அந்த பணத்தை அந்த ஏழை எளிய பெண்களுக்காக உதவி செய்வார்கள். அது மேட்சிங் அமௌண்ட். அப்ப அந்த பேக்வேர்டுல ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் இருந்தார், அது அதிகமேதாவி. அவரு அமௌண்ட் பிக்ஸ் பண்றாரு. இது எப்படி நீங்க 50 லட்சம் கொடுத்தா 50 லட்சம் தர முடியுமா? அவரு அப்பனோட காசு கொடுத்துற மாதிரி நம்ம விஷயம்லாம் அப்படித்தான். அவர் 5 லட்சம் தான் தர முடியும் இருந்தாங்க. நீங்க 5 கொடுக்குறியோ 10 கொடுக்குறீங்களோ பிரச்சனை இல்லை, நான் சேர்ந்து இருக்கிறேன். என்கிட்ட சொல்றாரு, நீங்க என்ன கொடுத்து போடுங்க, நான் பாத்துக்கிறேன். அவர் 10 லட்சம் போட்டு அனுப்பிட்டார். உடனே முதலமைச்சர் அவரை சந்திச்சு சொல்லும் பொழுது அப்பவும் கோவப்பட்டு, மேட்சிங்னா என்ன அர்த்தம் தெரியுமா அவங்களுக்கு கேட்டார். எஸ்எஸ்எல்சியை தாண்டாதவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கேட்கிறார், மேட்சிங்னா பொருத்துவது என்றால் சமமாக இருந்தால் தான் பொருத்த முடியும் என்று அந்த அதிகாரிடத்திலே சொல்லுகிறார். சொல்லி அதனால இவங்க எவ்வளவு போடுறாங்களோ அதுதான் மேக்சிமம் தான் நீங்க கொடுக்கணுமே தவிர அதை நீங்க பிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கலைஞர் அதையும் தூக்கி மறுபரிசீலனை செய்வதற்கு சொன்னார். இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், அதிகாரிகள்
முஸ்லிம்களுடைய பிரச்சனையில எவ்வாறு தான் நடப்பார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களிலும் பல இடங்களில் முஸ்லிம்கள் போனால் அவர்களுக்குரிய பணிகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு தேர்தல் வந்துவிட்டது, தேர்தல் காலம் இது. அதனால் நீங்கள் முஸ்லிம்களுடைய ஓட்டுகள் நமக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், நியாயம். ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் சொன்னது மட்டுமல்ல கோரிக்கை, எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக சில கோரிக்கைகள் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். என்ன? முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்கள் தொழுகைக்காக பள்ளி இல்லாத இடத்தில் ஒரு பள்ளிவாசலை எங்கள் காசில் முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் வசூலித்து ஒரு இடத்தை வாங்கி அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்றால், யாராவது ஒரு சங்கி வந்து இங்க பள்ளிவாசல் கட்டினால் பிரச்சனை உண்டாகும் என்று அவன் ஒரு லெட்டர் கடிதத்தை வந்து ஒரு காவல்துறை இடத்திலே போய் கொடுத்தால் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே கொடுத்தால் உடனடியாக தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள். நாங்க எங்க தொடுகிறது? நாங்க புறம்போக்குல போய் கட்டல, அரசு இடங்களிட கட்டல. இதை மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள் அவர் அமைச்சர் பதவி போன பிறகு சட்டமன்றத்திலேயே இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு, குறிப்பாக முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வந்தார். சட்டமன்றத்திலேயே பேசினார். இப்படி கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பள்ளிவாசல் தேவாலயங்கள் கட்டுவதற்கு தடங்கள் ஏற்படுகிறது, அந்த தடங்களை தீர்க்க வேண்டும் என்று சொன்னார். அது தலையாய பிரச்சனையாக இருக்கிறது. சென்னை போன்ற பகுதிகளில் புதிய புதிய இடங்களிலே குடியேறுகிறார்கள். அவ முஸ்லிம்களை இருப்பவர்கள் தொழுகை நடத்த வேண்டும். இன்னும் சில இடங்கள் என்ன நடக்கிறதுனா, சில இடங்களில் வந்து அவங்க மர்கஸாக, அதாவது அங்கே மதரசா அந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிற இடத்துல அந்த நேரத்தில் அவர்கள் இங்கே தொழுதால் கூட அது புகார் அளிக்கப்பட்டு காவல்துறை வந்து இங்க ஏன் தொழுவுறீங்க, என்னமோ நம்ம பெரிய பாதகமான செயல் தெரிகிற மாதிரி இங்கே தொழுவுறீங்க, இது பள்ளிவாசலா, பள்ளிவாசல போய் தொழுவுங்க அப்படி என்று சொல்லப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது. இதை போர்க்கால நடவடிக்கையில முதலமைச்சர் தலையிட்டு இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்வு செய்யணும். இது செவிடன் காதிய ஊதில் சங்காக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது எங்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனை. எங்களுக்கு தொழுகை நடத்துவதற்கு இடத்தை தொழுகாதவர்கள், நாங்கள் தொழுகை நடத்துறோம்னா அங்கே போய் ஆடுவதில்லை, பாடுவதில்லை, காலட்சேபம் செய்வதில்லை, அல்லது இசை நிகழ்ச்சிகள் நடத்துவதல்ல. 5 வேளை தொழுவார்கள். ரமலானில இரவு நேரம் தொழுவார்கள். இவ்வளவுதான். நல்ல காரியங்களுக்கு பயன்படும். ஏன்? சுனாமி நேரத்திலையும் இங்க வெள்ளம் வந்த நேரத்திலையும் எல்லா மக்களுக்கும் தங்குகிற இடமாகவும் பயன்பட்ட இடம் மசூதி மட்டும்தான் என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆகவே உடனடியாக இந்த தடங்களை நீங்கள் தீர்க்க வேண்டும். இது முதலாவது கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, நீங்க வந்து விரும்பி சிறைவாசிகள் விடுதலைக்காக ஆளுநருக்கு அனுப்பினீர்கள். ஆளுநர் வந்து அதை நிறைவேற்றவில்லை, அதை திருப்பி அனுப்பிவிட்டார். அதனால ஆனாலும் பிணையில் இருப்பவர்கள் பிணையில இருந்து கொண்டே அவர்களுடைய பிணைகள் நீடிக்கப்படுகிறது. முதலில் ஆளுநர் திருப்பி அனுப்பினால் நீங்கள் எப்படி பல்கலைக்கழகங்கள் மானியத்திற்காக 2வது முறை சட்டமன்றத்தில் வைத்து தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பினீர்களோ அதுபோல 2வது முறையாக சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை இயற்றி நீங்கள் அனுப்பி அவர்களுக்கு முழு விடுதலை, முழு சுதந்திரத்தை சுவாசிக்கக்கூடிய தன்மையை நீங்கள் தர வேண்டும். பாசாபாய் போன்றவர்கள் பிணையில் தான் இறந்து போனார்கள், கைதியாகவே இறந்து போனார்கள். ஆகவே உடனடியாக இதற்கு நீங்கள் ஒரு மாற்று காண வேண்டும் என்பதையும் நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, இங்க கலைஞர் காலத்திலே
முஸ்லிம்களுக்கான பட்ஜெட், வரவு செலவு கணக்குகள் அது தனியாக இல்லை. ஆகவே அமைச்சகம், முஸ்லிம் சிறுபான்மை மக்களுக்கான ஒரு அமைச்சகத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் அப்படி என்று கலைஞரிடத்திலே சொன்னோம். அவர் கலைஞர் உடனடியாக அந்த பட்ஜெட் கூட்டத்திலேயே, அதாவது டைரக்டர் அமைச்சகத்தை உருவாக்கவில்லை, அதற்கு முதல் நிலை உருவாக்கினார். அதுதான் அப்படிதான் செய்ய முடியும். அது ஏறக்குறைய 15-20 வருடம் ஆகிவிட்டது. ஆகவே நீங்கள் அமைச்சகத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி அமைச்சகத்தை ஏற்படுத்தினால்தான் சிறுபான்மை மக்களினுடைய அவர்களுக்காக என்ன செலவழிக்கப்படுகிறது என்கிற விவரங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இடஒதுக்கீடு தரப்பட்டிருக்கிறது. இந்த இடஒதுக்கீடு முழுமையாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்பதை முதலமைச்சர் ஒரு வெள்ளை அறிக்கையின் மூலமாக அதை தெளிவுபடுத்த வேண்டும். இவைகளெல்லாம் உங்களுக்கு நீங்கள் இதையெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் விரும்பாட்டாலும் விரும்பினாலுமே இந்த ஓட்டுகள் உங்களுக்கு அப்படியே முஸ்லிம்கள் ஓட்டை தடுத்து நிறுத்த முடியாது. அது உங்களுக்கு கிடைத்துவிடும். அதாவது உங்களுக்கு இந்த சூழ்நிலையில் இந்த ஓட்டுகளை பெறுவதற்காகவது நாங்கள் செய்த இந்த கோரிக்கைகளை நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும். இந்த அதாவது அந்த அங்கே வைத்த கோரிக்கைகளோடு இந்த கோரிக்கைகளும் அவசியமானது. அடுத்ததாக கலைஞர் கொடுக்கும் பொழுது 3.5 கொடுத்தார். அந்த 3.5 போதவில்லை என்று சமூகத்திலே எண்ணம் இருக்கிற காரணத்தினால அதை 7ஆக 10ஆக தர வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. அதன் அடிப்படையில இந்த 3.5ஐ அதிகப்படுத்தி நீங்கள் தர வேண்டும். கடைசியாக இது ஒரு முத்தாய்ப்பு. தேர்தல் நேரத்தில் நீங்கள் முஸ்லிம் கட்சிகளுக்கு மட்டும் 1ஓ 2ஓ இருக்கைகளை தந்துவிட்டு மொத்தமோ ஒரு 10க்குள்ளே முஸ்லிம்களுக்கும் தந்து உங்கள் கட்சியிலையும் தருகிறீர்கள். உங்கள் கட்சியில இப்ப முஸ்லிம் எம்எல்ஏக்கள் என்று பார்த்தால் 3 பேர் தான். நாசர், வஹாப், அப்துல் வஹாப், மஸ்தான். இந்த 3 பேர் தான் முஸ்லிம்கள் உங்கள் அமைச்சரவையில். உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள். மீதி 2 மனிதநேய மக்கள் கட்சி. ஆகவே நீங்கள் ஏறக்குறைய நாங்கள் 8% 9%க்கு மேல் இருக்கிறோம். 20 சீட்டுக்கு மேல் எங்களுக்கு தரப்பட வேண்டும். இவர்களுக்கு நீங்கள் முஸ்லிம் அமைப்புகளுக்கு ஒரு கணிசமாக கொடுத்துவிட்டு மீதம் உள்ள இருக்கைகளில் உங்கள் கட்சியில் உள்ள முஸ்லிம்களுக்கும் அது அவர்களுக்கும் தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதாவது காகிதமில்லத்த காலத்திலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொடக்கத்தில் இருந்தே முஸ்லிம்கள் அதிகமாக இருந்த இயக்கம் எது என்றால் திமுக தான். எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் பிரிந்த நேரத்திலும் கூட முஸ்லிம்கள் மட்டும்தான் திமுகவில் இருந்தார்கள், திமுகவை ஆதரித்தார்கள். ஆனால் அது அந்த அடிப்படையில முஸ்லிம்களுக்கு நீங்கள் அந்த பொறுப்புகள் தந்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. உங்களுடைய கட்சியில ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் போன்ற பகுதிகளில் போன்ற பதவிகள் கூட உங்கள் கட்சியிலே கணிசமாக முஸ்லிம்கள் இல்லை. அதிலேயும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் கவனம் செலுத்தி, அதாவது உங்களுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தால் உங்கள் அடிமைகளாக தான் இருக்க போறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஏன் நீங்கள் இடம் ஒதுக்க மாட்டேங்கிறீர்கள் என்கிற அந்த ஆதங்கமும் உங்கள் திமுகவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. ஆகவே முதலமைச்சர் அவர்களை கணிசமாக எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நியாயமான கோரிக்கைகள். ஆகவே இந்த கோரிக்கைகளை நீங்கள் தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிற இந்த காலத்தில் நிறைவேற்றி தர வேண்டும். அப்படி நிறைவேற்றி தந்தால் நீங்கள் தான் பயன்பெறுவீர்கள் என்பதை நான் இந்த காணொலி வாயிலாக உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இதை திராவிட முன்னேற்ற கழகத்து சகோதரர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வகிக்கிற முஸ்லிம்கள் இவைகளை உங்கள் கட்சியினுடைய ஆளுமைகளுக்கு கொண்டு செல்லுங்கள். பாருங்கள்,
ஒரு வட்டச் செயலாளருடைய மகன் இன்றைக்கு பொறுப்பில் இருக்கிறார், ஒரு மாவட்ட செயலாளருடைய மகன் பொறுப்பில் இருக்கிறார். ஆனால் எமர்ஜென்சில கலைஞருக்கு ஆபீஸ் பாயாகவும் இருந்து தேநீரை உண்டாக்கி கொடுத்த சாதிக் பாட்சாவுடைய குடும்பத்தார்கள் யாருமே இன்னைக்கு பொறுப்புகளிலே இல்லை. அதுதான் இன்றைய சூழலாக இருக்கிறது. ஆகவே முஸ்லிம்களை கிள்ளுக்கீரையாக பயன்படுத்தாதீர்கள், அவர்களுக்குரிய மரியாதையும் அந்தஸ்தையும் தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.